1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். என் பேர் அன்பழகன். எனக்கு 2 குழந்தைங்க. என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு. பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க, பையன் இன்ஜினியர் படிக்கிறாரு பிடெக்கு நந்தா காலேஜில். நான் கேரளாக்குள்ளே செட்டில் ஆகி 22 வருஷம் ஆச்சு. அதனால் ஏதாச்சும் புரியலன்னா மன்னிக்கவும். ஆக்சுவலி வந்து இந்த குரூப்பு செகண்ட் டைம் வைக்கும்போது அதில் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா டீச்சர்ஸும் வந்ததுக்கு ஒன்ஸ் ஆஃப் தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு பர்மிஷன் தந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். எப்பவும் கூப்பிடும்போது எல்லோரும் வரணும் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். நான் கொச்சினில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பசங்க கேவியில் படிக்கிறாங்க. ஒய்ஃபு அக்கௌண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைவேட் ஃபார்மில். நானேயும் மேடமுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஆண்டோ மூலியமாக தான் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணேன். பையனை வந்து ஃபஸ்ட் குரூப் சேர்த்துணும் மேடம்னு. வாங்க உடனே சேர்த்துக்கலாம்னு சொல்லி உடனே எனக்கு அட்மிஷன் கொடுத்து என் பையன் இங்கேருந்து பாஸ் பண்ணி போய் தான் இப்போ வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிறான். நான் 94, 95 பேட்ச். முதற்கண் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் முறையில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜெகன்மோகன் அவர்களையும் ஈஸ்வரமூர்த்தி அண்ணனையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்காக நமது முன்னாள் மாணவர்கள் சார்பில் இந்த பள்ளியில் இடத்திலிருந்து நான் தலைமை ஆசிரியரை அணுகிய பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அடுத்த வார்த்தை எதுவுமே சொல்லாமல் என்னைக்கு எப்போ என்ன டைம் என்று மேடம் கேட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்காக இந்த பள்ளியை ஒதுக்கி கொடுத்ததற்காக முதற்கண் மேடமுக்கு நன்றி. நம்ம எல்லாருமே 94, 95 சில பேர் 90லிருந்தே பாஸ் அவுட் ஆகி வெளியில் போயிருந்தாலும் இன்றைக்கும் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள்ங்கிற அதே பொறுப்பில் நம்மளுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராகவும் பொருளாளராகவும் தொடர்ந்து இந்த பள்ளியில் இன்றைக்கும் இருக்காங்க. நம்மலாம் வெளியில் போயிட்டோம், பட் அவங்க இன்றைக்கும் இந்த பள்ளியில் முன்றைய தினம் நடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஆண்டு விழாவை கூட மிக சிறப்பான முறையில் நடத்தியிருக்காங்க. அதனால் மீண்டும் நம்மளும் அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த பள்ளியை வந்து நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்றுக்கொள்ள மாணவர்களாகிய நம் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சுகுமாரன். சரிங்களா, என் கூட படித்தவர் சுகுமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தப்பு செஞ்சால் எனக்கு உதவலுக்கும், நான் தப்பு செஞ்சால் அவனுக்கும் உதவலுக்கும். சரிங்களா, 94, 95 பேட்ச்சு. சரிங்களா, சென்னையில் வந்து டென்டல் ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்கேன். பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதில் வந்து 15 வருஷமாக இருக்கேன். ப்ளஸ் டென்டல் கிளினிக் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அது அவங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டு அதை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு டென்டலில் வந்து எதுனா சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா. 95, 96 பேட்ச் பாஸ் அவுட்டு +2. என்னோட பார்த்திங்கன்னா சிவபிரகாஷ், உமாசங்கர், எஸ்டி இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, ராஜு படிச்சிருக்காங்க. நான் வந்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த தமிழ்நாடு கால்நடை ஆய்வாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்துகிட்ருக்கேன். உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் தெரியல, நிறைய பேர் எல்லாமே ஃபேஸ் மாறிடுச்சு. எனக்கு சார் ஃபேஸே நிறைய தெரியல, எல்லாம் மாறிடுச்சு. வெளிநாட்டில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இங்கே இருக்கிறவங்கலாம் பழக்கமே இல்லை. கொஞ்சம் என்னுடைய ஊர் பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் நாள் பழக்கமாச்சு. எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். ஒய்ஃப் வந்து ஹிந்தி பண்ணிகிட்டா இருக்கிறாங்க, வீட்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் எங்கள் சீனியர் பேட்ச் அண்ணன்கள், அக்காக்கள், அந்த கேரக்டர் தான். என் பேர் ஸ்ரீகுமார். நான் கோயம்புத்தூர். இல்லை வயசெல்லாம் குறைக்கல தலைவர். என் பேர் ஸ்ரீகுமார். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நம்ம இங்கே 97 பாஸ் அவுட்டு. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ்ன்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஒரு ஸ்வீடன் பேஸ்டு கம்பெனியில் ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் 88 பேட்ச்சு. நான் லாஸ்ட் பெஞ்சில் தான் எப்பவுமே உட்காந்துருப்பேன், முன்னாடி கிடையாது. இவங்க 2 பேரும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா நீ படிக்கவே மாட்டேடா, நீ அப்படியே கோந்துக்கிடா, திருந்த மாட்டேன் அப்படிம்பாரு. இப்போ நான் வந்து 2 கடை நகை வச்சுருக்கிறேன். பிரேம் ஜுவல்லரி, ஸ்ரீதேவி சில்வர், 2 ஹோல்சேல் பண்ணுறேன். ஈரோட்டில் மிகப்பெரிய பிராண்டராக இருக்கிறேன். என் கடையை வந்து டெக்கரேட் பண்ணது ஜோசப். எங்கே வேணாம் வா, எல்லாமே கடை சொன்னார். முக்கால்வாசி என் கடை அறிமுகப்படுத்துகிற இவர் தான். ஆனால் இருந்தாலும் என் கடை ஏமாற்றிட்டாரு சொல்கிறதுக்கு.
அதனால் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பேரமாக எடுத்துட்டேன், பொண்ணு கடை பார்த்துக்கிறேன். நான் ஈரோடு ஜங்ஷன் பக்கத்தில் ஃபார்மசி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இந்த பின்னாடி இருக்கிற அந்த தெய்வங்களெல்லாம் இருக்காங்க. ஒரு சிஆர்எஸ் மாஸ்டரு, நம்ம கருப்பு சிம்மம் மாஸ்டரு, ஈஸ்வர் மாஸ்டரு, வெள்ளை சிம்மம் சார் அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ கொடுத்த ஊக்கங்க தான். சமூக சேவையிலே ஃபுல்லாக போய்ங்க தான். இது வரைக்கும் மக்கள் சேவைக்கு விருது, இந்த மாதிரி பல விருதுகள் வாங்கியிருக்கோம். எல்லாமே இவங்க கொடுத்த ஆக்க ஊக்கம் தான். நம்ம பள்ளி சார்பாக பல கல்லூரிகளுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறேன். ஐ கேம்ப்பு, டென்டிஸ்ட் கேம்ப்பு, கைனகாலஜிஸ்ட்டு, ஸ்கின் டிஸ் கேம்ப்பு, எது இருந்தாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக மெடிசன் கொண்டாந்து கையோஸ் ஒரு 10 டாக்டர்ஸ் இருக்காங்க. டென்டிஸ்ட்னாலும் ஸ்கின் டாக்டர் எது இருந்தாலும் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரோம். இது ஒரு வாய்ப்பாக கருதி நம்ம பள்ளியில் சொன்னால் கூட ஏற்பாடு செஞ்சு பகுதி மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதனால் இங்கே இருக்கிற எல்லா இவங்களுக்காக மறுபடியும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என் பேர் ஆர் சந்திரன். நான் 6th to 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். நம்ம லைஃப்பை மாற்றினவர் ஃபஸ்ட்டு என்னை 8th ஃபெயில் பண்ணவர் கருப்பு சண்முகம் சார். அப்புறம் அதிலிருந்து டர்னிங் பாயிண்ட் கொஞ்சம் என்னை நல்லா டெவலப் பண்ணது 12th சண்முகம்னு சொல்லிவிட்டு நான் பிஏ இது எடுக்கிறக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேண்டாம், நீ பிகாம் படி, நல்லா அக்கௌண்ட்ஸில் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். இன்றைக்கி நான் விவிஎஸ்ஆர் டேக்ஸ் கன்சல்டன்ட் சர்வீஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு கீழே எனக்கு கீழே 4 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஐசிடபிள்யூ இன்டர் முடிச்சிட்டேன். அது இல்லாமல் விவிஎஸ்ஆர் குரூப் கன்சல்ட் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய லெவலுக்கு என்னோடய ஆசிரியர்கள் என்னை முன்னேற்றம் பண்ணாங்க. அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா நான் லைஃப் போயிருக்கோம். ஆனால் என்னோடய ஆசிரியர்கள் என்னை படி, இந்த மாதிரி குரூப் எடு, இதில் எடு, நல்லா அக்கௌண்ட்ஸ் எடு, நல்லா போகலாம், டெவலப் ஆகலான்னு சொன்னார். ஆனால் எனக்கு இன்றைக்கும் நான் நன்றி சொல்கிறதுக்கு உரிமை கருப்பு சண்முகம் சார் தான். அவர் கிளாஸில் எனக்கு இங்கிலீஷ் நடத்தில ரொம்ப நல்லா இது பண்ணார். அதே மாதிரி எந்த மாணவர்களுக்கு யாரோட இது இருக்கோ இல்லையோ, ஆசிரியர்கள் பெரிய ஒரு தெய்வம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்களுக்கு படிஞ்சு நடந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது ஒரு பெரிய ஸ்கூல் கிடையாதுல்ல, அதில் படிக்கிறவங்க தான் இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்காங்க. வேறு எந்த ஸ்கூலில் படித்தவங்க கூட நல்லா இல்லை. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற படிச்சுக்கிட்ட ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வேலை செய்கிறான். அந்த அளவுக்கு நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப்பாக இருக்குது. என் பேர் விவேகானந்தன். நான் 1988லேருந்து 95 வரையிலும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 6வதுலேருந்து 12வது வரையிலும். நான் விவசாயம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். அப்புறம் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஆட்டோமொபைல் படித்தேன். இப்போ அம்பாள் ஆட்டோ ஈரோடில் இருக்குங்க, அதில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஜாப் நம்ம சென்னை இருக்குல்லைங்க, அவளை குரூப் கம்பெனி SCM இருக்குது. அதில் பர்ச்சேஸ் மேனேஜராக ஃப்ரம் 2001 இருக்கிறேங்க. சேலரி உள்ள பரவாயில்ல, நல்ல ஒரு 65,000 பக்கம் வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்கூல் தாங்க. சரவணகுமார், 94-95 பேட்ச்சு. ரயில்வேல கமர்ஷியல் சூப்பரண்டெண்ட்டாக இருக்கேன், சிஆர்எஸ். ஒய்ஃப் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. நாங்கள் இப்போ 2003லேருந்து இங்கே குளித்தலை போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். பொண்ணு 10th படிக்கிறாங்க, பையன் 7th 8th போகிறாங்க. இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி. நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணகுமார். நான் 94-95 பேட்ச்சு. நான் பார்த்தீங்கன்னா +1 +2 தான் ரயில்வே காலனியில் படித்தேன். எங்கள் வாத்தியார் பெருமையாக சொல்லுவேன். ஈஸ்வரன் சார் பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிறைய கிண்டல் பண்ணியிருப்போம். ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் பெருமையாக சொல்லுவேன். இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு உயர்வாக நிற்கிறதுக்கு காரணமே அவர் சொல்லி கொடுத்த பொருளாதாரம் தான். அதே மாதிரி நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்தக்காரர் தான். அவரை நான் அடிக்கடி பார்ப்பேன். அப்புறம் நம்ம சிஆர்எஸ் சுப்பிரமணியன் சார் பார்த்திங்கன்னா எப்படியும் வருஷம் ஒரு தாட்டி என்னை கண்டிப்பாக கூப்பிட்டுருவார். ஏன்னா சக்தி தேவி அறக்கட்டளை இருக்குது பார்த்திங்களாங்க, அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் நடத்துவாங்க. அதுக்கு நான் வருஷம் ஜட்ஜாக போயிடுவேன். தேங்க்யூ சார். நான் எனக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க. பொண்ணு மெடிசன் படிக்கிறா, ரஷ்யாவில் மாஸ்கோவில் 4th இயர் படிக்கிறா. பையன் 11th படிக்கிறான். என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டு. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 வருஷமாக இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட பேர் ஒயிட் டு கோ கிராண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கோயம்புத்தூரில். அதுபோக பனியன் டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நானும் பார்ட்னராக பார்த்திங்கன்னா திருப்பூரில் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக இன்னொரு யூனிட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த பிறந்த குழந்தைங்களிருந்து 8 வயசு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி துணியும் பார்த்திங்கன்னா அதுவும் திருப்பூரில் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டிருக்கோம். இதுதான் என்னோடய பிஸ்னஸ்ஸு. என் ஒய்ஃப் ஈஸ்வரன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். ஈஸ்வரன் சார்லாம் இப்போ ரொம்ப நாள் கழித்து அவரெல்லாம் பார்க்குறோம். நான் 96ல் இங்கே 12th முடிச்சு போனோம்.
சிந்தாமணி ஹோல்சேல் ஸ்டோரில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு ஒரு பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. எல்லாரையும் பார்க்குறது சந்தோஷம். பேர் தங்கவேல், 94 பாஸ்ட் அவுட் பேட்ச்சு. ரயில்வேஸில் ட்ராவலிங் டிக்கெட் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பையன் 11th படிக்கிறான், ஜேகே கேரளில். நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கௌரி சங்கர். நான் வந்து மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன், மருத்துவ விற்பனை பிரதியாக இருக்கேன். நான் வந்து 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். இப்போ வந்து ஓனாக ஹியூமன் கேர் ஃபார்மசூட்டிக்கல்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எனக்கு இந்த ஸ்கூல் தான் வந்து நான் இந்த 6 வருஷமாக இங்கே தான் படித்தேன். ஏன்னா நிறைய பேர் மறந்துடுச்சு, நிறைய பேர் ஞாபகமே இல்லை. இப்போ வந்து எல்லாரையும் ரீகால் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் உற்சாகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நான் பிரியாணி மாஸ்டர், சைனீஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடையும் வச்சுருக்கேன். திருச்சியில் இருக்கேன். என் பொண்ணு வந்து பிகாம் சிஏ பண்ணிகிட்ருக்கேன். பையன் வந்து பிஎஸ்சி 3rd இயர் படிச்சுட்டு இருக்காப்புல. நான் திருச்சியில் தான் இருக்கேன். என்னோடய நண்பர்கள் வந்து ஆண்டோ, கார்த்திக். இங்கே வந்து மும்மூர்த்திகள் தான் ஈஸ்வரன் சார் கூப்பிடுவார். நாங்கள் 94ல் இதை விட்டு முடிச்சு போனோம். எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கோம். 95 முடித்தோம். எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து ஈஸ்வரன் சார் தான். வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து 97ல் பாஸ் அவுட்டு. என் பேர் ஜோசப் இன்பராஜ். நான் வந்து சிஆர்எஸ்ஆர் கூட வந்து என்சிசியில் வந்து கிட்டத்தட்ட 8th-லேருந்து 10th வரைக்கும் இருந்தேன். அப்புறம் 11th ஆக்சிடெண்ட் ஆனதுனால சல்யூட் பண்ண முடியாதனால நம்மளை அதில் சேர்த்திக்கல சாரு. நான் எல்லாமே இது வரைக்கும் டைமுக்கு நடந்துருச்சுங்க. ஃபெயில் ஆகாமல் படிச்சுட்டு வந்தேன். டைமுக்கு லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். பையன் வந்து இப்போ ஹைதராபாத்தில் வந்து வாட்சன் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான், பிடெக் ஏஐயில். நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன். என் கம்பெனி பேர் வந்து ட்ரெண்ட் மேக்கர்ஸ். ஈரோட்டில் நீங்கள் வந்து முக்கியமான நிறுவனங்கள் ஆர்டி, ராதா ஜுவல்லரி, இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆன டர்மரிக் ஹோட்டல், ராயல் எம்பசி, இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அண்ட் நேம் போர்டெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த வருஷத்தோட. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் மேனாக நான் இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோடய ஸ்கூல் டேஸ் தான். 5th வரைக்கும் ரீட்டா ஸ்கூலில் படித்தேன். 5th அப்புறம் 6th இங்கே வந்தேன். 12th வரைக்கும் இங்கே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் பழக்க வழக்கங்கள், அது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் மேனாக எனக்கு கன்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். என்னை விட என் பையன் இந்த ரோட்டில் வந்தானா நான் வாயை திறக்க முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, உங்கள் கதையை சொல்லிட்டு போயிடுங்க, இல்லாட்டி போகிற வரைக்கும் நீங்கள் இதே தான் என்னை போய் டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படி. அதனால் நீங்கள் மறந்தாலும் மறக்காட்டியும் இந்த ரோட்டில் எப்போ வந்தாலுமே என் கார் 1 செகண்ட் நின்றுட்டு தான் போகும், திரும்பி பார்த்து தான் போவேன் நான். இன் ஃப்யூச்சர் நம்ம ஸ்கூலுக்கோசரம் எதை பண்ணாலுமே என்னையும் சேர்த்திக்கிங்க, கண்டிப்பாக நானும் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ மிஸ்டர் விசில் அடிச்சு எனக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் நான் இருந்ததுனால நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். நான் வந்து பில்டிங்க்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, பில்டிங் ஸ்ட்ராங்காக எது இருக்கணும், ஃபவுண்டேஷன் இல்லையா? அது மாதிரி நான் வந்து 4வதுலேயே 2 வருஷம் ஃபெயிலு, ரயில்வே மிக்சரில் 2 வருஷம் ஃபெயிலானு துரத்தி விட்டாங்க. பொள்ளாச்சியில் 4 வருஷம் முடிச்சு திருப்பி 8வது வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் நம்ம நாங்கள் ஒரு 4 பேர் பெரிய பசங்க, எல்லாம் எங்களுக்கு சின்ன வயசு பசங்க. நாங்கள் அண்ணா தான் கொடுப்பானுங்க எங்களுக்கு 8th என் செட்டில். அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சுருக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து அப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து உயரமாக இருக்கனால பேண்ட்டு போட்டு வந்து அலௌட் இல்லைங்க. நாங்கள் டவுசர் போட்டுட்டு பேண்ட்டை கழட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள போவோம். இப்படியெல்லாம் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக படித்ததுனால சிவில் இன்ஜினியர் எடுத்திருக்கேன். பில்டிங் டிப்ளமோ 93 முடிச்சுட்டு டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் வந்து இப்போ இந்த வருஷம் நான் 28வது வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். பெருமக்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். என்னுடைய பேர் வி ஸ்ரீனிவாசன். நான் எல்லா பேட்ச்லேயும் ஃபெயிலாகி படித்தனால எல்லாரையுமே தெரியும். இந்த வருஷம்னு சொல்ல முடியாது, ஏன்னா 95 97 வரைக்கும் படிச்சுட்டேன். ஸோ அதனால் எல்லோரும் தெரியும். நான் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மனைவி பேர் ஸ்ரீதேவி. என் பொண்ணு வந்து வக்கீலுக்கு படிச்சுட்ருக்கா. அப்படி 4வது வருஷம் 4 பேட்சுங்க. என் பேர் சசிகுமாருங்க. நாங்கள் இப்போ படிக்கும்போது தன்ராஜ் சார், முத்துகிருஷ்ணன் சார்லாம் பெரிய பீக்கள் இருப்பாங்க. டியூஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் அப்படி பயந்து போய் படிப்போம். இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சார் ரொம்ப தன்ராஜ் சார் வந்தாருனாவே ரொம்ப இதாக இருக்குங்க.
இப்போ நான் வந்து சதர்ன் ரயில்வேல ஈரோடு டிப்போவில் டிடிஐ இன்ஸ்பெக்டராக இருக்கிறேங்க, ட்ராவல் டிக்கெட் இன்ஸ்பெக்டருங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கடின முயற்சியில் தான் வந்தேங்க. ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்குன்னு நல்ல கடவுள் பண்ணியத்தில் ஒரு ஜாப் கிடைச்சி நல்ல பொசிஷனில் இருக்கிறேங்க. எனக்கு ஒரு பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிவிபியில் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நான் ஈரோட்டில் இங்கே கோலம்பலம் தான் இருக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. என் பேர் ஹரிஹரன். 91 10th முடித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்கரி ஆரம்பித்து நான் தனியாக பேக்கரி நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு 2 பொண்ணுமே வெள்ளாளர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ. என் பேர் ஆரோக்கியசாமி. நான் 88 to 92 பேட்ச்சு. நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன். எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையன் வந்து 3வது வருஷம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான். பாப்பா பிஎஸ்சி ஐடி ஃபர்ஸ்ட் இயர் போகிறான். பாளையம் 2 பொண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. உண்மைதான் சொல்லணும், அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்தாச்சு, 2 பசங்களும் வந்தாச்சு. நான் ஒரு கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். எனக்கு அப்போ தான் அறிவு திரும்ப வேலை செய்யுது. என்னுடைய படித்தவங்க எல்லாருமே நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சோப்பு கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அரசன் சோப்பு கம்பெனின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கம்பெனி இன்றைக்கி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நான் தான் ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு வேலையானு தூக்கி போட்டு திரும்ப வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007-8 பிஎட்னு ஒரு படிப்பை கையில் எடுத்தேன். 2007-8 பிஎட், 8 to 10 எம்ஏ, அதுக்கப்புறம் எம்ஃபில், அதுக்கப்புறம் எம்எட், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் ஏன் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கையில் எடுத்து கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இன்றைக்கி நான் வந்து கல்லூரியில் ஒரு 13 வருஷமாக ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை உருவாக்கி இருக்கேன். காப்பி பண்ணாவே வந்துடும் நினைக்கிறேன். வருஷம் 94, எண்ட் ஆஃப் வருஷம் 94 வெளியே போயிட்டோம் எல்லாம். பேர் கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க. நான் டைரி ஃபார்ம் வச்சுருக்கேன், மில்க் ப்ராடக்ட். 92-94 பேட்ச் +1 +2. அதுக்கு முன்னாடி 10th இங்கே தான் படித்தேன், 6வதுலேருந்து 10வது வரைக்கும். 11th சேரும்போதே வந்து என்னை சேர்த்து விட்டதே எங்கள் சார் தான். அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக இருக்கிற ஆளுங்க. எனக்கு ஒரே பையன் பிடெக் ஏஐடிஸ் படிக்கிறான் செகண்ட் இன்ஜினியரிங்கில். டேக்ஸ் கன்சல்டன்ட் ஒர்க்கிங் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸ்போர்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம். ஜிஎஸ்டி அந்த இன்கம் டேக்ஸு சென்ட்ரல் எக்ஸைஸ் எல்லாம் நாங்கள் கன்சல்டிங் பார்த்துட்ருக்குறோம். அவன் முடிச்சுட்டு வெளியே போயிட்டேன். இப்போ அக்ரியும் ப்ளஸ் பவுல்ட்ரி இல்லை, இது சும்மா இங்கே ரெக்கார்டு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் பவுல்ட்ரி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் 3rd இயர் படிக்கிறான். பொண்ணு வந்து 6th வெள்ளாளர் ஸ்கூலில் படிக்கிறான். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சன் டைரக்ட் டிடிஹெச் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரு, அப்புறம் வந்து வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு, லீபர் ஃப்ரிட்ஜு, கென்ஸ்டார் ஏர் கூலரில் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். 96 பாஸ் அவுட்டு. நான் ஈரோட்டில் வந்து வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். 96 to 99 ஈரோடு கலைக்கல்லூரியில் ஈரோடு பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். இப்போ 96 to 2002 வந்து சேலம் சட்டக்கல்லூரியில் பிஎல் முடித்தேன். 2002லேருந்து ஈரோட்டில் வழக்கறிஞராக கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வக்கீல் தான், அவங்களும் கிரிமினல் சைடு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் பெங்களூரில் ஜெயின் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் பிடெக் சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். சரவணனுங்க என் பேருங்க. எனக்கு வந்து சோனியாங்கிற ஒய்ஃபுங்க, அப்புறம் 2 பசங்க. ஒருத்தர் வந்து 10th படிக்கிறாங்க, ஒருத்தர் 9th படிக்கிறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ் பேட்டரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சன் பவர் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம கடந்த 19 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க யூபிஎஸ் பேட்டரிக்கு. அதெல்லாம் 2-wheeler 4-wheeler பேட்டரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடை எங்கள் லொக்கேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இடையங்கட்ட வளர்ச்சி கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம நண்பர்கள் அனைத்து பார்த்தது வந்து இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வருஷம் தொடர்ந்து இதேமாரி நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஒரு மீட்டிங் பண்ணிவிட்டு நம்ம மீட்டிங் பண்ண நம்ம நட்பை வளர்த்திக்கிட்டு நம்ம பிஸ்னஸையும் வளர்த்திக்கிட்டுங்க. நம்ம ஃபேமிலி அடுத்தது வருது, ஃபேமிலியோட ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி மாரி ஒரு மீட்டிங் நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ. கோபாலகிருஷ்ணன் 93-94 +1 +2 3rd குரூப் படிச்சுட்டு இருந்தேன். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பழையகோட்டைக்கு பக்கத்தில் குமாரபாளையம். நான் அங்கே பழையகோட்டையிலேருந்து வரனால ஸ்கூல் பேட்சில் என்னை கோட்டைன்னு தான் செல்லமாக கூப்பிடுவாங்க.
94 அதாவது தேர்ட் குரூப்பில் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் என்னோடய பேட்சில் 191 எடுத்திருந்தேன் நான். இப்போ என் ஒய்ஃப் வந்து நவரசம் காலேஜில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. ஒரே ஒரு சன்னு பெங்களூர் ஜெயின் யூனிவர்சிட்டியில் பிஎம்எஸ்ன்னு செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்காப்புல. நான் HDFC பேங்க்கில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன், வெஹிக்கிள் லோன் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக. 2018 பேங்க்லேருந்து வெளியில் வந்து நாங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ண ஒரு 4 பேர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து HDFC பேங்க் மேலே ஒரு 10 பேங்க்னோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஆல் டைப் ஆஃப் லோன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபில்ட்ரு வைசின்னு ஒரு ஜெர்மன் ஃபில்ட்ரு ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெய்யும் போது மொட்டை மாடியிலேருந்து வர தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கீழே அண்டர் கிரவுண்ட் ஸ்டம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சு வருஷம் பூரா குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வைசின்னு ஒரு பிராண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம சுத்தமான தண்ணியை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம ஈரோடு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டரோட பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஆரோவே பயன்படுத்த தேவையில்லை, குடிக்கிறதுக்கு சமைக்க பயன்படலாம். அது இல்லாமல் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி சத்யநதி சிட்ஸ்னு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சிட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ. பேர் கைலாஸுங்க, 94 பேட்ச்சு. நான் வந்து இங்கே ஈரோடு பக்கத்தில் செட்டிப்பாளத்தில் இருக்கேன். ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க. மூத்தவ 10th படிக்கிறா, சின்னவ 6th படிக்கிறா இங்கே திண்டல் பிவிபி ஸ்கூலில். நான் வந்து இது போக ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் ஒரு ட்ரெயினராக இருக்கேன், மெடிடேஷன் ட்ரெயினராக. மக்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு வைங்களேன். தமிழ்நாடு அண்டு கேரளா என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை பண்ணுறது. என்ன ப்ராடக்ட்னா FMCG ப்ராடக்ட்டு. அதில் ஆல்பிலபிள் லாலிபாப், மென்டோஸ், சென்டர் ஃப்ரெஷ் இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம் இருக்கும். அது ஃபுல்லாக என்டையர் தமிழ்நாடு அண்ட் கேரளா அண்ட் ஆல் அவுட் லிக்விட் மஸ்கிட்டோ பிராண்ட் இருக்குது. அது ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டு கேரளா 2 ஸ்டேட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். காங்கேயத்தில் ஆயில் மில் இருக்குங்க. அது இல்லாமல் ஈரோடு லாரி யூனிவர்சிட்டியில் மேனேஜராக இருக்கிறேங்க. எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு 10th, ஒரு பொண்ணு 7th படிக்கிறாங்க. தேங்க்யூ. நான் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 8th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். 96 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மேனேஜராக இருந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு 7th படிக்கிறாங்க. 2வது டெலிவரிக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். 91 பேட்ச். ஒய்ஃப் வந்து கலைமலை டீச்சராக இருக்காங்க. பையன் 10th படிக்கிற அப்படி JCS மெட்ரிகுலேஷனில். ஃபுல் அண்ட் ஃபுல் LIC நியூ இந்தியா ஏஜென்ட் ஃபுல் டைம். டெய்லி இந்த ஸ்கூலில் கேட்டுக்கிட்டே நின்று ஒரு பாலிசி கொடுக்காம போக மாட்டேன். யாரோ ஒருத்தர் கொல்லம்பாளையம் இல்லை மூலப்பாளையம் யாராச்சும் வரதான் இங்கே தான் நின்று கொடுப்பேன். மிஸ் அப்பப்போ பார்ப்பேன் ரெகுலராக. ஸ்கூல் முடிஞ்சாலும் ஸ்கூலோட தொடர்பு இருக்குது. ஃபுல் டைம் என்னோடய மராத்தான் தான். இன்றைக்கி காலையில் கூட மராத்தான் நாமக்கல்ல KRS காலேஜில் முடிச்சு தான் வந்து ஃபோன் பண்ணேன். எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடங்க, ஓடுங்க. நல்லதே நம்ம நல்ல விஷயம். தேங்க்யூ வெரி மச் சார். நான் என்னோடய இன்ட்ரொடக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய 10th முடிச்சுட்டு +1 போகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப்புக்கு வந்துட்டு நான் 301 மார்க் வாங்கியிருந்தேன். அப்போ ஃபஸ்ட் குரூப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்தது. நம்ம PT சார் தான் வந்துட்டு எனக்காக ரெஃபர் பண்ணி போட்டு விடுங்க பையனை அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி. அண்டு 9th வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9th 10th எங்களோட மென்டார் வந்துட்டு தன்ராஜ் சார். மேபி அவர் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 9th-லேருந்து 10th வரைக்கும் அந்த ஒரு பருவத்தில் எங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டியாக இருந்தார். அவரோட டியூஷன்லாம் போயிட்டு மேக்ஸிமம் அவங்க வீட்டில் நிறையா சாப்பிட்ருக்குறோம். ரொம்ப நன்றிங்க சார். என் பேர் சுகுமார். நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். பேனல் போர்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சோலாரில். எனக்கு ஒரு பையன் வந்துட்டு பிடெக் SRM-ல ஃபஸ்ட் இயர் பண்ணுறான். பொண்ணு வந்துட்டு 10th படிக்கிற RD-ல. நாங்கள் வந்துட்டு இங்கே ஈரோட்டில் தான் இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது, பாதி பேத்துக்கு தெரியும். ஏன்னா 10th வரைக்கும் தான் இங்கே படித்தேன். நான் இப்போ வந்து டீச்சராக இருக்கேன். மாண்டி மட்டும் முடிச்சுட்டு டீச்சராக இருக்கேன். 12 years ஆகுது. எனக்கு ஒரு சன் இங்கே கூப்பிட்டு இருந்திருக்கேன், கிஷோர்னு. அவர் ஃபிசியோதெரப்பி படிச்சுட்ருக்காரு. வணக்கம், நான் புனிதா, சேலத்துலேருந்து வரேங்க. 6th-லேருந்து இங்கே தான் படித்தேன் நான். என் பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டு. 96 பாஸ் அவுட்டு. நான் இப்போ ஒரு MNC-ல மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஈரோட்டில் தான். எனக்கு வந்து 2 குழந்தைங்க. பையன் ஒன்று ஃபைனல் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு கோயம்புத்தூரில். பொண்ணு வந்து வெள்ளாளர் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிருக்காரு. எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் ஈரோட்டில் தான் இருக்கேன்.
எந்த டைம்னாலும் கூப்பிடுங்க. நம்மளை வளர்த்தி விட்ட ஆசிரியருக்கு முதற்க நன்றி. அவங்கள பாதம் தொட்டு இந்த அளவுக்கு வந்து அவங்க இல்லைன்னா நம்மளால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ். ஓகே, என் பேர் சசிகுமாருங்க. 96 நான் இங்கே +2 முடிச்சு வெளியே போனேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 9th ஸ்டாண்டர்ட், இப்போ 10th போக போகிறான். ஆர்டி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். என்னுடைய மனைவி MSc BEdங்க. இருந்தாலும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. வந்து அவங்க பியூட்டிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பியூட்டிஷன்னா வந்து ப்ரைடலுக்கு மட்டும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ரெயின்போ டிவி என்னோட தாங்க. அது இந்த உண்மை நண்பர்கள் வாட்ஸ்அப் இருந்தனால அது என்னன்னு தெரியாமல் எவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ தான் கண்டுபிடிச்சது நம்ம ரயில்வே காலனியோட நம்ம அலுமின் குரூப் அப்படின்னு. அது நேம் மாற்றினா ஈஸியாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளெல்லாம் செஞ்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் கூட பிஸ்னஸில் இருக்கவங்களும் இங்கே அலுமினியாக இருக்கிறது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூடவே அவங்க கூட இருக்கிறேன், இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர்த்த. ஒரு இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். மைக் சவுண்டு கேமராவில் மட்டும் தான் கேட்கும், ஸ்பீக்கர் இருந்தால் தான் வெளியே கேட்கும். நன்றி சார். இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என் பேர் ஜோதிமுத்து. என் மனைவி பேர் லலிதா. சின்ன பொண்ணு +2 முடிச்சிருக்கா. அப்படி பெரிய பொண்ணு BCom முடிச்சுட்டு MBA படிக்கிறா. அப்படி நாங்கள் ஈரோடு மாநகராட்சி கார்பரேஷனில் மேஸ்திரியாக இருக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து CNC காலேஜில் BCom படித்தேன். நான் அவள் சார்ட் அண்ட் அக்கௌண்ட் படிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் படிப்பு வரல எனக்கு. அதனால் நான் அப்போயே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப 2001 வந்து கம்ப்யூட்டர் நல்லா ஹையாக போயிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 99 வந்து 97 காலேஜில் வெளியே வந்தேனே. கொஞ்சம் ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லேப்டாப் பண்ணிகிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் 2001 ஆரம்பித்தேன். 25 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். 25 இயர்ஸ் போயிட்டுருக்குது. நல்லா பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 இருக்கோம். குரூப்பு சீனியர் கட்டது 2017 இருக்கோம். பட் இப்போ 2-3 நாளாக தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸ் பார்ப்போம், ரோட்டில் எல்லாமே பார்ப்போம். பட் பேசுறதுக்கு தான் டைம் கிடச்சிருக்குது. ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 இயர்ஸை கழித்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து மூத்த பையன் BE செகண்ட் இயர் படிக்காப்புல, PH ஹைடெக்கில் கோயம்புத்தூரில் 197 கட் ஆஃப் எடுத்தாப்புல 200க்கு. நல்லா படிக்காப்புல. பொண்ணு வந்து 11th படிச்சுட்டு இருக்காப்புலைங்க. பொண்ணு 11th படிக்கிறாப்புலன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. ஸோ ஹாப்பியாக ஃபேமிலி எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படித்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மறக்க முடியாத லைஃபு. ஏன்னா இப்போ எங்கள் குழந்தைங்களாம் வந்து 11th 12th பாஸ் ஆகி போகும்போது எங்களுக்கு வந்து அந்த ஏஜில் எங்களுக்கு என்ன இருந்துன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் +1 +2 என்னோடய கேரக்டர் எப்படி நடந்தது. ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்ஷன் ரொம்ப ஓவர். அது வந்து அந்த ஜெனரேஷன் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாமே தான். மொபைல் அடிக்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. ஏன்னா டைம் கில்லிங் அது வந்து எப்படி வெளிவதுன்னு தெரியாமல் இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொபைல் அடிக்ஷன் எப்படி வெளிவருது, அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வில் பவர் யூஸ் பண்ணி வெளியே வர முடியும் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் படித்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. போய் விளையாடுறது, பேசுறது, அதுமாதிரி ஒரு ஜாலியான லைஃபாக இருந்தது. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன்லேயே நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ அது வந்து இப்போ இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நாளாக ஃபீல் பண்ணிட்டேன். நான் அந்த காலத்தில் +1 +2 எப்படி படித்தேன், இப்போ இருக்க குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, வெளியே வர முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ இருக்க குழந்தைங்களாம். இன்க்ளூடிங் எல்லாமே நாமளும் அப்படி தான் இல்லைங்களா. ஒரு யூடியூப் சேனல் போனோம்னா ஏதோ டைம் கில்லிங், டைம் போயிட்டே இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நோண்டிகிட்டே இருக்கோம். நம்ம சில விஷயம் கற்றுட்டோம், சில விஷயம் வந்து கற்றுக்காமல் போயிடும் நம்ம. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டைம் மீட் பண்ணுறது. நான் புனிதா 6th இங்கே தான் படித்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அப்பா போஸ்ட்மேனாக இருந்தார் சார். கோவிந்தராஜ் சார் இருக்கிறார். நீங்கள் அவங்க மருமக தான் நான். அதனால் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியாத ஆள் யாருமே இருக்காது. எங்கள் வீட்டுக்கார் வந்து அசோக் லைலாண்டில் வேலை செய்கிறாரு. ஒரு பையன் ஸ்பெஷல் சைல்டு. நான் சேலத்தில் இருக்கிறேன். ஜூனியர் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் லீலாவதி. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். எங்கள் வீட்டுக்கார் வந்து பட்டிமன்றம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பையன் வந்து செகண்ட் இயர் BME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வெள்ளாளர் காலேஜில் படிக்கிறான். பாப்பா 7th படிக்கிறா. நான் ஈரோட்டில் தான் இருக்கேன். ஏதோ அவங்கவுங்க ஊரில் திருவிழா அப்படின்னு சொன்னால் பட்டிமன்றத்துக்கு எதாவது வேணும்னு சொன்னிங்கன்னா எல்லா பெரிய ஆளுகளும்
சென்னை பழனி, சசிகலா, மதுரை முத்துங்கிற எல்லா ஆளுகளையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி. எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹோம்மேட் பிஸ்னஸ், அதாவது பியூர் ஆர்கானிக்கில் வந்து நேச்சுரலாக வந்து மசாலா ரெடி பண்ணி விற்றுட்ருக்கேன். இந்த மசாலா வந்து வெஜ்ஜு நான்வெஜ், அதாவது சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே, வறுவல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இந்த மசாலா. அப்புறம் வந்து சட்னி மிக்ஸ், 5 வகையான சட்னி மிக்ஸ் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் வரும். அந்த சட்னி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கடலை சட்னி, கொத்தமல்லி சட்னி. இது வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா சட்னி வந்து ரெடி. அதே மாதிரி ரசம் பவுடரும் அப்படி தான். கிட்டத்தட்ட 15 வகையான ரசம் மிக்ஸு ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த ரசம் மிக்ஸ்லேயும் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரசம் ரெடி, சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி ரெடி. இது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கண்டிப்பாக வாங்குங்க, ஆதரவு தாங்க. நன்றி நன்றி நன்றி. பொண்ணு பையன். பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு பேத்தி 2.5 வருஷம். பையன் இப்போ வேலையில் இருக்கான். நான் வந்து தன்ஸ்ரீ பொட்டிக்குன்னு வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் சுலோச்சனாப்பா. எனக்கு ஒரே ஒரு பையன். அவங்க டெர்மடாலஜிஸ்ட்டு. ஓனாக கோயம்புத்தூரில் கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ப்பா. அதனால் டாக்டர் பிரபாகர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை ஃப்யூச்சரில் ஏதாவதுனா காண்டாக்ட் பண்ணுங்கள். மருமகளும் டாக்டர் 2 பேருமே ஒன்றா கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். என்ன டீ கடை வச்சுருந்தாங்க இல்லைங்க சார், டீ கடைக்கார பொண்ணு தேவராஜ் எங்கள் அண்ணன், அவங்களும் இங்கே தான் படித்தாங்க. நாங்கள் இங்கே தான் படித்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். நாங்கள் கொல்லம்பாளையம் தான் நாங்கள் இருந்தது எல்லாமே. இப்போ நாங்கள் சூரம்பட்டியில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஸ்டீல் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் செஞ்சிட்ருக்காரு. எனக்கு ஒரே பொண்ணு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் கார்மெண்ட் ஸ்கூலில். நான் ஈரோட்டில் கம்பல்சர் மெக்கானிக்கில் இருக்கேன். பட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். வீடு வந்து சிவகிரி. இப்போ இருக்கிறது மொடக்குறிச்சியில். ஒரே பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன். அதுபோக ஆடியோ, இது அம்மன் ஆடியோ சென்சரி, கல்யாண் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஓகே, நன்றி. காலை வணக்கம். நான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்காக தான். நாங்கள் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஈரோடு ஐ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்லேயே ஐ பேங்க், அதாவது பிளட் பேங்க் மாதிரி ஐ பேங்க் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட கண்ணை 4 ஹவர்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை கண் இல்லாதவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது சர்வீஸ் ஓரியன்டு ஒரு ட்ரஸ்ட்டு தான் இது. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம யாராவது எந்த வயசாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்தாலும் அந்த கண்ணை எடுக்கலாம். வித்தின் 4 ஹவர்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் நண்பர்களையோ இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ரிலேட்டிவ்ல ஏஜ்டு பர்சன் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்டு தான். இது ஈரோடு ஐ பேங்க்னு சொல்லிட்டு நம்ம சம்பத் நகருக்குள்ளே ஆஃபீஸ் இருக்குது. இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் கண் தானம், வீணாக போகிற கண்ணை வந்து நம்ம செய்வோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். என் பேர் அன்பழகன். எனக்கு 2 குழந்தைங்க. என் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபு. பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க, பையன் இன்ஜினியர் படிக்கிறாரு பிடெக்கு நந்தா காலேஜில். நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். சிட் ஃபண்ட்ஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். என் கிருஷ்ணமூர்த்தி. நான் நம்ம ஸ்கூல் 93 பேட்சில் மாணவராக படிச்சிருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்ரீ சரஸ்வதி மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன் முலாம்பரப்பில். இங்கே 54வது வார்டு ஒய்ஃப் கவுன்சிலராக இருக்காங்க. ஏடிஎம்கேல பாரதி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம பள்ளியில் ஒரு இனிய நிகழ்வாக நீங்கள் அனைவரும் 92லேருந்து 96, 97 வரை படித்த மாணவர்கள் இங்கு வந்து உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் பள்ளியினுள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றது. உங்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாகவும் பிடிஏ தலைவர் மற்றும் பொருளாளரின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இப்பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள், மூத்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவினை அரேஞ்ச் பண்ணி இதுக்காக ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்ட உங்கள் குழுவில் உள்ள நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது நான் உங்களையெல்லாம் சந்தித்தது புத்துணர்ச்சியாக இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு அடுத்த வருஷம் வரையில் திருப்பியும் நீங்கள் இங்கே சங்கமமாகும் வரையில் அடுத்த வருடம் வரையில் இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மற்ற மாணவர்களுக்கும் தெரியுது.
அவங்களும் உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க. உங்களுடைய தொழில் முறைகளை வந்து அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பாஷா பேசும்போது ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு சொன்னார். நான் தமிழில் கேட்குறதே இல்லை, நீங்கள்லாம் பேசணும் என் கூடன்னு திரும்ப திரும்ப கேட்டார். அப்படி கேட்கும்போது அவர் வந்து எவ்வளோ இந்த பள்ளியையும் உங்களையும் மிஸ் பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட குரூப்பில் போடலாம், அப்போ உங்கள் வாய்ஸை வந்து அவர் கேட்பார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமாக செட்டில் ஆகிருக்கீங்க, எல்லோருமே ஒரு விதத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பள்ளியும் இந்த பள்ளி ஆசிரியர்களும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷத்தோடு நினைக்கிறது இன்னும் மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்போ வரும் காலங்களில் மாணவர்களினுடைய மாரல் வேல்யூஸும் வேறு விதமாக கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வர்ற காலகட்டத்தில் இன்னும் ஆசிரியர்களினுடைய பாதம் தொட்டு சந்தோஷமாக வணங்கக்கூடிய ஒரு பேட்சை பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு வந்து இந்த பேட்ச் வந்து வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய 2 சம்ப்பு, பெரிய சம்ப் இருக்குது நமக்கு. ஒன்று ரயில்வே வாட்டர், இன்னொன்று வந்து கார்ப்பரேஷன் வாட்டர். இந்த 2 சம்பையுமே நம்ம ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணக்கூடிய டேங்க்ரோ சர்வீஸ் மூலமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு ஆண்டோ. நான் கேட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு எனக்கு டேங்க் க்ளீனிங் தான் இப்போ இந்த மந்த்து அஜெண்டா, அதை பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தேன். போன வீக்கே அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து அந்த க்ளீனிங் வந்து ஆர்டினரியாக நம்ம மேனெல்லாம் இறக்கி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கிற தொட்டியில் வழுக்கிடலாம், ஏதாவது தடுமாறிடலாம். அப்புறம் அந்த மேனுவல் க்ளீனிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த டேங்க்ரோ சர்வீஸில் ஃபைனலாக யூவி லைட் பாஸ் பண்ணி நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மைக்ரோப்ஸ் கூட இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம இப்போல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஆண்டோ வந்து போன வாரமே அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. அது சுமார் 7000 இருக்கும்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டு. நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது அது 6.9 அந்த மாதிரி வந்தது. 6900 வந்தது. 7000 ரூபாய் வரும் ஆண்டோ, ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன பில்னு எனக்கு தெரியல, குறைந்தபட்சம் 7000 ரூபாய் வரும். அது ஆண்டோ தான் வந்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஆண்டோ. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியானது, நான் இந்த பள்ளிக்கு வந்து 7 வருடம் முடிந்து 8வது வருடம் ஆயிடுச்சு. பள்ளியை வந்து நம்ம மென்மேலும் செம்மை பண்ணுறதுக்கும் அதை சீர்திருத்துறதுக்கும் இதில் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டாக நம்ம பிடிஏ தலைவர், பொருளாளர், நம்ம கார்ப்பரேஷன் ரொம்ப சப்போர்ட்டாக நம்ம கார்ப்பரேஷனும் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி மாணவர்களும் இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தபோது பின்னாடி மாடிக்கு வந்து ஒரு கேட் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற பிளாக் வந்து 3 கிரில் கேட், மொத்தம் 4 தேவையாக இருந்தது. 3 வந்து நான் போட்டு வாங்கிட்டேன். ஒன்று வந்து உங்கள் மாலதி மிஸ், காமர்ஸ் மிஸ்ஸோட வீட்டுக்கார் வந்து போட்டு கொடுத்தாரு. அவங்க ஞாபகமாக பேர் மாலதி மிஸ்னே எழுதியிருக்கோம் அதில். அவங்க போட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து இன்னொரு கேட்டு போட்டு கொடுத்தாங்க. இன்னொரு முன்னாள் மாணவர், அவர் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறார், அந்த குரூப் வந்து ஒரு பெரிய கிரில் கேட்டு போட்டாங்க. உங்கள் குரூப் வந்தபோது பாலமுரளி செட்டோட ஆண்டோ செட் இவங்கெல்லாம் வந்தாங்க ஒரு குரூப்பு, அவங்க ஒரு கிரில் கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம மாடியில் யாரும் போயிடக்கூடாது, நம்ம இருப்பாளரும் படிக்கிற பள்ளி, ஏதாவது நம்ம இந்த சைடு இருக்கும்போது குழந்தைங்க அந்த பக்கம் ஒதுங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் வந்த உடனே முயற்சி எடுத்து நம்ம அதை போட்டுட்டோம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த கேட்டுக்கு எல்லாமே நம்ம வருஷம் பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். நமக்கு மில்காக்காரங்க அதுக்கு வருஷம் நம்ம எல்லா கிரில்லுக்கும் பெயிண்ட் பண்ணி தர்றாங்க, சுற்றுப்புற சுவருக்கும் பெயிண்ட் பண்ணி வாசகமெல்லாம் எழுதி தர்றாங்க. இங்கே நம்ம அந்த போர்டெல்லாம் பிளான் பண்ணுறவர் வந்து ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஜோசப், அவர்கிட்ட கூட நான் ஐடியா கேட்டுக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சிலதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதோட இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும், நம்ம சுற்றுச்சுவர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மில்காக்காரங்க, அவங்க தான் நமக்கு வந்து எல்லாம் என்ன கொடுத்தாலும் அவங்க வரைஞ்சி எழுதி கொடுத்துருவாங்க. உள்ள ஸ்கூலுக்குள்ள மேப்பு, இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் இதெல்லாமே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. என்ன சொன்னாலும், எவ்வளோ வேலை சொன்னாலும் அதெல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ கூட ஸ்கூல் டேக்கு நமக்கு மில்காலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ரெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கேக், ப்ரெட் இல்லை கேக் கொடுத்துருந்தாங்க, பேக் பண்ணி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்க. 1200 பேக். நாங்கள் போய் கேட்ட உடனே தலைவர், பிடிஏ தலைவரும் நானும் போய் அவரை சந்தித்தோம். அவர் உடனே காலையிலேயே 11 மணிக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அமுச்சு வச்சிட்டாரு. இது மாதிரி இந்த பள்ளியை பொறுத்த வரையிலும் நான் மிக பெருமையாகவும் கர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் கூறுவது, நான் ஏதாவது வேணும்னு நினச்சாலும் சரி, இந்த பள்ளிக்காக ஏதாவது வேணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் பண்ணுங்கன்னு நான் யாரை கேட்டாலுமே நான் கேட்குறத விட மிக அதிகமாக தான் செய்கிறாங்க. அது நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தது. அது பள்ளியை நேசிக்கக்கூடிய பல நல்ல உள்ளங்கள்.
இதற்கு முன்னால் வேலை பார்த்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பிடிஏல ஒர்க் பண்ணவங்க, உங்களை மாதிரி மாணவர்கள், டெய்லியும் பள்ளிக்கூடத்தை நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பள்ளியை வந்து இந்த அளவுக்கு உயர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்காமையே இந்த மேலே இருக்க 4 கிளாஸ் ரூம் கூட நாங்கள் எதிர்பார்க்காமையே டக்குன்னு வந்து கார்ப்பரேஷன் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த லேப் நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் லேபாக எனக்கு வேணும், நம்ம குழந்தைங்க 350 பேர் கம்ப்யூட்டர் குரூப்பில் இருக்காங்க, ஒரு பெரிய லேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு நான் கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன், லெட்டர் வச்சுட்டு இருந்தேன் கார்ப்பரேஷனில். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து 48 கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வித் டேபிளோட, நமக்கு வந்து டேபிள் அண்டு என்ன சொல்கிறது இன்ஸ்டாலேஷனோட ஒயரிங் சகலமும் அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம அந்த ரூமை வந்து லைப்ரரியாக வச்சுருக்குறோம், அதில் இந்த மாதிரி ஸ்லாப் இருக்காது. ஸோ நம்ம லைப்ரரியை இங்கே மாற்றிட்டு டேபிள் வர்றதுனால அப்படியே அதை வந்து கம்ப்யூட்டர் லேபாக இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம எல்இடி ப்ரொஜெக்டர் இருக்கிற மாதிரி அந்த ரூம்லேயும் அதே மாதிரி இருக்கும். நம்ம லைப்ரரியில் கூட நம்ம எல்இடி ப்ரொஜெக்டர் வச்சுருக்குறோம். நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லேயே குழந்தைங்க மூவி பார்ப்பாங்க. ஒரு பேட்ச் வந்து நமக்கு 8 டிவி வந்து கிளாஸ்லேயே ஸ்மார்ட் டிவி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க மாதம் ஒரு தடவை கவர்மெண்ட் வந்து சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கு. அவங்க சொல்கிற மூவியை வந்து நம்ம கிளாஸ்லேயே வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். யூடியூப் எல்லாமே பாடம் நடத்துறது எல்லாமே கிளாஸில் ஸ்மார்ட் டிவியில் தான் லோவர் செக்ஷனுக்கு 6 to 8 நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது இன்னும் நல்ல முறையில் இந்த பள்ளிக்கூடம் போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு சில ஆப்ளிகேஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல லெவலில் இருக்கீங்க, அதனால தான் இந்த ஆப்ளிகேஷன் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஒன்று பிரேம் எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. அடுத்து அது மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னென்னா எனக்கு 2 மானிட்டர், ஏசஸ் மானிட்டர், ஐசிடி லேப்னு சொல்லிட்டு நமக்கு லேப் இருக்குது. அந்த லேபில் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 to 12 குழந்தைங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் கூட அந்த மாதிரி கிடையாது, நம்ம அரசாங்கம் அந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 6 to 12 குழந்தைங்க அவங்க டேர்ன் வர்ற அன்னைக்கு டெஸ்ட் எழுதுவாங்க, ஆன்லைன் டெஸ்ட். அவங்களே கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. ஓப்பன் பண்ணி அவங்க அந்த அன்னைக்கு டெஸ்ட் எழுதுவாங்க. டெஸ்ட் எழுதி சப்மிட் கொடுப்பாங்க. மார்க்கெல்லாம் அதில் வந்து வரும், ரேங்க் வரும், எல்லாமே வரும். அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் ஆன்லைனில் எழுதிட்டே இருக்காங்க. இப்போல்லாம் போட்டித் தேர்வு வந்து ஆன்லைனில் வைக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க வந்து அதில் வந்து இப்போ எழுதிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்து நம்ம பயப்பட போகிறதில்ல நம்ம குழந்தைங்க. அது மட்டுமே அந்த லேபில் வந்து 2 மானிட்டர் வந்து எனக்கு டேமேஜாக இருக்குது. அது சுமார் 4000லேருந்து 5000 வரும். 2 மானிட்டரும், ஒரு மானிட்டர் 4000லேருந்து 5000 வரும். ஸோ யாராவது ஒருத்தரோ 2 பேரோ இந்த 2 மானிட்டரும் எனக்கு வாங்கி கொடுத்தா ஒரு மானிட்டர் நீங்கள் வாங்கி தரீங்க. தேங்க்யூ ஆண்டோ, நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மானிட்டர் யார் நீங்கள் பண்ணி தரீங்க. தேங்க்யூ. அது போக நம்ம இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா, எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே லாங்குவேஜ் லேப் நமக்கு இருக்குது. நீங்கள் வேறு மொழிகள் வந்து படித்தவங்க உங்கள் குழந்தைங்கள்லாம் பெரியவங்க ஆகிட்டாங்க, பிடெக் பிஏ எல்லாம் படிக்கிறாங்க. ஸோ ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கும்போது அவங்க ஹெட்ஃபோன் போட்டு அதில் பேசுகிறத அவங்க வந்து சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அந்த எழுதுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க இங்கிலீஷ் லேப், லாங்குவேஜ் லேப்னு வச்சு இப்போ அவங்க வந்து ஹெட்ஃபோன் மாட்டியிருப்பாங்க, அதில் சொல்கிறதுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி டெஸ்ட் எழுதுவாங்க. அது லாங்குவேஜ் லேப் அந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கம்பல்சரியாக அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ½ an hour அட்டன் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு வருவாங்க. நீங்கள்லாம் எப்படி பெருமையாக சொல்கிறீங்களோ அது மாதிரி இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல நிலைக்கு வருவாங்க. ஏன்னா நிறைய அவங்களுக்கு நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அரசாங்கம் வந்து திட்டங்களை கொண்டு வந்து குழந்தைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த போட்டு தான் நம்ம கேட்கணும். 40 ஹெட்ஃபோன் அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணிருந்துச்சு. பட் அந்த 40 ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்க யூஸ் பண்ண அந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து கலந்துட்டு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இந்த இயர் வந்து கொல்லம்பாளையத்தில் ஒரு பொண்ணு லண்டனில் இருக்காங்க, ரம்யான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து நான் ஏதாவது ஸ்கூலுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஹெட்ஃபோன் வாங்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன், அப்போ நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்டாங்க. அப்போது எனக்கு 40 ஹெட்ஃபோன் வேணும், உங்களால் எத்தனை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஈரோடில் போயிட்டு ஒரு ஹெட்ஃபோன் 750 அப்படின்னு சொல்லிட்டு 10 ஹெட்ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் தேவை 30 ஹெட்ஃபோன் தேவை. ஒரு ஹெட்ஃபோன் 750 ரேஞ்சு. ஸோ யாரெல்லாம் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டோ குறிச்சுக்குவார். ஆண்டோ வாங்க, ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி கொடுத்தா கூட ஹாப்பி. 1 வாங்கி தராங்களாம். 2 1 4
பேர் எழுதிட்டா பரவாயில்லன்ட்டோம். நான் நோட்டில் எழுதிக்கிறேன். எழுதிக்கங்க, ஒரு நோட்டில் எழுதிக்கங்க. நம்ம சார் டோட்டலாக 30 வேணுங்க சார். ஓகேங்க சார். இந்த அமௌண்ட்டை ஒரு 1 வீக்கில் நம்ம கலெக்ட் பண்ணி மேம் கையில் கொடுத்துறோம். நோட் பண்ணிடலாம். நோட் பண்ணிடலாம். பிரேம் வந்து 20 வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரேம். மீதி வந்து இவங்க 1 சொல்லியிருக்காங்க சேலத்துக்காரங்க. அடுத்து சார் 2 சொன்னார், அவர் 1 சொன்னார், 1 தங்கமணி 1 சொன்னாங்க, அவர் 1 சொன்னாங்க. 30 வந்துடும் மேம். ஓகே தேங்க்யூ. சரிங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான சிறு சிறு உதவிகள் தான். ரொம்ப பெரிய செலவெல்லாமே கார்ப்பரேஷன் பண்ணிடுறாங்க, பிடிஏக்காரங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகள் இதை போய் நம்ம அரசாங்கத்திட்ட வச்சா ரொம்ப நீண்ட நாள் ஆகும். ஆனால் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அதனால் இந்த மாதிரி எனக்கு உடனே நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப நன்றி. என் சன் வந்து பிஜி ஐடெக்கில் வந்து கவுன்சிலிங் மோடு தான் போனாப்பிள்ளைங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஹாஸ்டல் ஃபீஸோட 2.2 lakhs ஆகுது. பட் அவங்க கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க தான். டோட்டலி ஹாஸ்டல் முதல்ல கொண்டு எந்த ஃபீஸுமே கிடையாதுங்க அவங்களுக்கு. 6 to 12 வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஐடெக்கில் பிஜி டெக்லையும் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் கூட நம்மளுக்கு அவங்க வந்து வாங்குறதே இல்லைங்க. என் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த உள்ஒழுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்பிள்ளைங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் மெடிக்கல் காலேஜ் போயிருக்கான். கரூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறான் தீக்ஷித்ன்னு சொல்லிட்டு. நேற்று கூட ஆண்டு விழாவில் வந்து முன்னாள் மாணவர்கள் 71, 72 பேட்ச், நம்ம பொருளாளர் பேட்ச் ஈஸ்வர்மூர்த்தி சார் பேட்ச்காரங்க அந்த ஆண்டு விழாவில் அவருக்கு 5000 rupees கேஷ் வந்து கொடுத்தாங்க. அவன் கரூர்லேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சு வந்து உடனே வாங்கிட்டு போனான். எல்லா ஃபீஸும் அவனுடைய மார்க்கை பொறுத்து எந்த காலேஜில் வேணாலும் சேர்ந்துக்கலாம். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பிஎஸ்ஜி எல்லாத்துலேயுமே சேரலாம். ஈவன் ஐஐடியில் படித்தா கூட அவனுக்கு வந்து என்ன செலவாகுதோ எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. எக்ஸாம் எழுதி போனால் போதும். நம்ம ஸ்கூல்லேயே நீட்டுக்கு எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுக்குறோம். நீட்டுக்கு வந்து நம்ம ஸ்பான்சரில் புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். இந்த வருஷம் நம்ம 11 குழந்தைங்கள கோச்சிங் பண்ணுறோம். போன வருஷம் பிடிஎஸ் வந்து ஒரு பையன் போயிருக்கான். அவன் வந்து நம்ம ஈரோடில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப ஹோம் சிக்காகவே இருப்பாங்க. அதில் பொங்கல் இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மாணவன் வந்து ஈரோட்டுக்குள்ளேயே நந்தா காலேஜே செலக்ட் பண்ணிக்கிட்டான். நான் எங்கேயும் போக வேண்டாம் பாருங்கள், ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம், நீ ஹாஸ்டல் ஃப்ரீடா, நீ நந்தாலே ஸ்டே பண்ணுறா, நீ மெடிசன் ஸ்டூடெண்ட்லாம் ஹாஸ்டல் இருந்தால் நல்லா இருக்கும்னா. இல்லைங்க மேம், நான் வீட்டிலேருந்தே போய்க்கிறேன். நம்ம கொல்லம்பாளையத்துலேருந்து அவன் நந்தாக்கு போகிறான், வேணா ஹாஸ்டலுக்கு போய்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் அவன் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கான். ஸோ பிடிஎஸ் அதே மாதிரி 7.5% எந்த வித ஒரு பைசா செலவு இல்லாமல் படிக்கிறான். அவனுக்கும் 5000 நேற்று கேஷ் அவார்டு வந்து நம்ம ஈஸ்வர்மூர்த்தி சார் பேட்ச் வந்து 71, 72 கொடுத்தாங்க நேற்று ஆண்டு விழாவில். ஸோ அடுத்த வருட ஆண்டு விழாவில் நீங்களும் வந்து பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த வருட ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நம்ம வந்து ஏன் இவ்வளோ நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னா, கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. ஈவினிங் வந்து இப்போ அதிக பொருள் செலவில் 600 குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 600 குழந்தைங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. ஆனால் கொரோனா வந்த பின்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நடுத்தரமான பிஸ்னஸ் செஞ்சவங்களாம் கொஞ்சம் லைட்டாக பின்தங்கிட்டாங்க. அதனால் நாமளும் இந்த ஒரு 3 வருஷமாக ரொம்ப எந்த தொந்தரவும் எந்த குழந்தைக்குமே கொடுக்கல முன்னாள் மாணவர்களுக்கு. ஏன்னா எல்லோரும் திருப்பி மேலே வரட்டும் அப்படின்னு ஒரு ப்ரீத்திங் பீரியடாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ திருப்பியும் அவங்க எல்லாமே நல்லா வந்திருக்காங்க. அவங்க திருப்பி மண்டேலேருந்து வெங்கடேஷோட பேட்ச் பாலமுரளி சார் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். பாலமுரளி அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுல இருக்காருன்னு நினைக்கிற காணோம். பாலமுரளி அவர் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அவர் பழைய இதுலேயே மீட்லேயே அவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வருடமும் நான் 25,000 மதிப்புள்ள இதை பொருள் செலவில் நான் வந்து ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். உடனே அது ஞாபகம் வந்து வெங்கடேஷ் வந்து கால் பண்ணார் பாலமுரளிக்கு. நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன், தகவலை சொன்னேன். பாலமுரளி அதிக அளவில் அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மாணவர்களை 7 மணி வரையில் ரீட்டைன் பண்ணுறோம், 7:30 வரையில் ரீட்டைன் பண்ணுறோன்னா நம்ம ஏதாவது அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு முடிவு பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம். நம்ம நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாருமே செஞ்சாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நீங்களும் அதில் கலந்துக்கலாம். இப்போ வர மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சீனியர் இந்த இதெல்லாம் பார்க்கல, யாரை வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால் ஒரு நாள் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே. ஸோ அது நம்ம பாக்யராஜ் சொல்லி எல்லாம் ஒன்று பண்ணோம். நம்ம அங்கேருந்து அவங்களோட கடையிலேருந்து சொல்லி தான் பண்ணோம். ஸோ அது மாதிரி நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒருத்தன் இல்லை, நான் ஒரு சின்ன விதை தான் அது.
சரி அது மாதிரி நிறையா இப்போது மேடமுக்கு இடையில கொடுக்கல வந்துட்டேன். இப்போ நான் மேடம்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டு அடிபட்டு மேலே வந்திருப்போம். நம்ம பசங்க சொன்னால் கேட்க மாட்டானுங்க. ஆனால் இந்த நீங்கள் ஒரு வாய்ப்பு, நம்ம ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம சாதித்தவங்க, நம்ம படித்த, நமக்கு கஷ்டப்பட்டதையெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒரு மாதத்தில் 2 நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிங்கன்னா நாம் யாரோ ஒருத்தர் வந்து பேசணும். நம்ம அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற பசங்க தப்பு செய்கிறவன் அடுத்த தப்பு செய்ய மாட்டான். எல்லாருமே சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல எல்லாமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த வருட ரிசல்ட், நம்ம பள்ளியோட ரிசல்ட் நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் இங்கே வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பரிசு பொருள்களையும் நம்ம ஈஸ்வர் மூர்த்தி சார் பேட்ச் 71, 72ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்து எங்களுக்கு செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் உங்களை படி தொடர வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி என்றும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய மனப்பான்மையுடையவன். நீங்கள் எல்லோரும் பெற்றோர்களாகிவிட்டீர்கள், நாங்கள்லாம் தாத்தாவளாகிவிட்டோம். இனி நீங்கள் செய்ய வேண்டியது முதல் வேலை குடும்பத்தில் இருக்கிற பெண், உங்கள் மனைவி, அதற்கு பிறகு குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் மாடலாக இருக்க வேண்டும். அதற்கடுத்ததாக 2வதாக இருக்க வேண்டியது உங்கள் தாய் தந்தையர். இறுதி காலத்தில் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம தாய் தந்தையர்களைத்தான். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நாம் பாதுகாத்து கடைசி வரை ஆதரித்து நாம் அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது ஆண்டவன் நமக்கிட்ட கட்டளை. இதை யார் செய்ய தவறிவிட்டார்களோ அவர்கள் என்னதான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணாலும் அது நிலைக்காது. இது உண்மையான நான் என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன். எனவே நீங்கள் எல்லாம் எங்களை வாழ்த்தியிருக்கின்றீர்கள். எங்களிடம் கற்றவர்கள் எங்களை வாழ்த்தும் பொழுது நீங்களெல்லாம் சிறந்தவர்கள் இல்லை என்றால் எங்களை வாழ்த்துவீர்களா? ஆகவே நீங்களெல்லாம் அறிவாளிகள், சிறந்தவர்கள், எல்லா வகையிலையும் சிறந்தவர்கள். எனவே என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாய் அபிராமி கடைக்கண்களே. இந்த அபிராமியுடைய கடைக்கண் இருந்தால் போதும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதே போல் எல்லோருக்கும் இந்த எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். பணியாற்றிய சிற்பிகள்னாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் எங்களுடைய உறவுகள் என்பது எப்பொழுதும் மாறுவது கிடையாது. மாணவர்கள் என்பது கூட உறவுகள் என்று சொல்வது தான் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே உங்கள் உறவுகளுக்கும் இந்த சிற்பிகளுக்கும் முதல் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த பள்ளிக்கு சிறு வயதில் முதலே நான் உடற்கல்வியிலே அதாவது விளையாட்டுகளை சிறந்து விளங்கியதனால நான் உடற்கல்வி ஆசிரியர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது பொருளாதார சூழ்நிலையினால் முடியவில்லை. ஆகவே டிகிரியை பாதியிலே முடித்துவிட்டு உடற்கல்வி ஆசிரியராக வந்து காமராஜிலே 70 சேர்த்தேன். அங்கே சேர்ந்தது முதல் விளையாட்டுத்துறையிலே பள்ளியை பெருமைப்படுத்தினேன். ஃபுட்பால், ஹாக்கி என்ற ஸ்போர்ட்ஸ் இதில் 3லையும் பெருமைப்படுத்தினேன். 75 இங்கே வந்தோம். வரும்பொழுது தான் இங்கே இருக்கக்கூடிய மோகன், ஈஸ்வரமூர்த்தி இவர்களுடைய சார்பில் இந்த பள்ளி அதற்கு முன்னால் இருந்ததை பார்த்துருந்தீங்கள் என்றால் இந்த பில்டிங்கெல்லாம் கிடையாது. வெறும் சாதாரண ஒரு இதாக தான், அதாவது குதிரை கொட்டாய், ஓலை கொட்டாய் மாதிரி தான் இருந்தது. இந்த பள்ளியை பெருமைப்படுத்தியது யார் என்றால் நமது கவுன்சிலர் முத்துமாரப்பன், கொல்லம்பாளையம். அவர்தான் நாங்கள் எல்லாம் வந்த மரப்படு இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் முறை எல்லாம் முயற்சி செய்தோம். அந்த வகையில் 7 லட்ச ரூபா முனிசிபாலிட்டியில் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து சேரும் பொழுது அத்தனை கவுன்சிலரு, சேர்மன், கமிஷனர்களுடைய சிறப்பு, அதாவது ரெக்கமெண்டேஷனோடு சேர்ந்ததுனால எனக்கு அவர்களிடத்தில் எல்லா பக்கமும் அறிமுகமாக இருந்தது. அவர்களிடத்தில் பேசுவதற்கு, அணுகுவதற்கு இருந்தது. அதனால் இவங்கள் மூலியமாக சென்று முத்துசாமி மூலியமாக 25 லட்ச ரூபாய் இந்த பில்டிங்க்கு சாங்ஷன் பண்ணோம். இந்த பில்டிங் பார்த்தா
நாங்கள் எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு செங்கலும் எங்கள் கண் முன்னால் ஏறிச்சு. சார் சண்முகம் சார்லாம் சொல்லுவார், நாங்கள் தான் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் குடும்பமாக இருந்தோம். அதை நாங்கள் செதுக்கிய சிற்பங்கள் ஒன்று கூட வீணாகவில்லை. எல்லாமே நாங்கள் எல்லாம் இன்னும் நன்றாக இருக்கிறேன். எனக்கு ஒரே மகன் டாக்டர், எனது மருமகளும் டாக்டர். மெட்ராஸ் சென்னையிலே வந்து ஜெம் ஆஸ்பத்திரி 4/2009 சட்ட அமைச்சர். ஆகவே நான் இங்கே முழு எல்லாமே இன்று நல்ல நிலையிலே சீரும் சிறப்புடன் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள். செயல்படுவார்கள். உடனடியாக நாங்கள் எல்லா காரியங்களும் நிறைவேற்றி கொடுத்தோம். சிஆர்எஸ்னால் இங்கே இருக்க உழைத்தார்கள், அதனால் நீங்கள் எல்லோரும் உழைத்தீர்கள். இந்த பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியர் 13 பேர் நல்லபடியாக நான் இருக்கவாறு செய்தோம். அதற்கு பின்னால் வந்த 3 தலைமை ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியினுடைய ஈடுபாட்டில் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டீச்சர்ஸ் வந்தாங்க. பேரண்ட்ஸு அந்த குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி பேரம் பேத்திகளோடு தான். இந்த உறவுகள் என்றைக்கும் மாற போகிறதில்ல. நீங்கள் என்ன இருந்தாலும் மாணவர்கள் ஆலம் மரம் எப்படி விழுது மற்றவர்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறதோ, விழுதுகள் போல் வளர்ந்து கொண்டு இருக்குதே, அதே மேலும் மேலும் சிறக்க நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று. 102வது ஆண்டு விழா. ஸோ இனி 8வது ஆண்டு நீங்கள் 100வது ஆண்டு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும். அப்போ நான் ரிட்டையர் ஆகிருப்பேன். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பள்ளியில் 74ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். இங்கே உள்ள அனைவருக்கும் என்னை பற்றி தெரியும். என்னை பற்றி நான் மறுபடியும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தற்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு சொல்கிறேன். வணிகத்துறையாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், எந்த என்னன்ட்டு இதில் லஞ்சம் வாங்கிறதுக்கு வழியே இல்லை இல்லையா? உங்களுக்கு தெரியும். நான் போயிருந்தா 71லேயே எனக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சது. எஸ்பி லெவலாகி பல கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்பேன். ஆகவே கூடவே பல வியாதிகளையும் கொண்டு இருந்திருப்பேன். எனக்கு தெரியும். புல்லட்டில் தான் இந்த ஸ்கூலுக்கு வருவேன். உங்களுக்கு தெரியும். ஐயோ, அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்ல, அப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டீங்களா அப்படின்றீங்க. இப்போ ஆக்டிவாகவே நகர்த்த முடியாத அளவுக்கு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி எ ரியாக்ஷன். நீ என்ன செய்யறியோ, எவ்வளோ வேகத்தில் போறியோ அதே அளவுக்கு தான் நம்ம மேலே திருப்பி அடிக்கும். நாம் முடிஞ்ச மட்டும் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியணும். இல்லாட்டி பேசாமல் அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு செயலாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, அருளில்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வளவு இல்லை, துட்டு தான் வேணும்னு இருக்குது. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. எப்படியாவது சம்பாதிக்கணும். அது எப்படிங்கிறத பற்றி மொராலிட்டியே கவலை இல்லை. இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், லஞ்சம் கொடுக்காம காரியம் சாதிக்க முடியாது. எனக்கு அது பூசப்படல் ஈஸ்வரனெல்லாம் இந்த லஞ்சம் கொடுக்கறது எதிர்த்து எத்தனை போராடினாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு தெரியும். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா, பணம் தேவை, அதை அனுபவித்தேன். நான் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையில். ஆகவே நம்மால் முடிந்த மட்டும் 4 பேருக்கு நல்லது செய்ய. நம்ம குடும்பம் முக்கியம். நம்ம குடும்பம் அதுதான் நல்லது. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஆகவே எனக்கு ஒரே ஒரு அந்த நாள் ஞாபகம் வந்ததே. நண்பனேங்கிற மாதிரி மாணவர்களே, என்னுடைய மாணவ செல்வங்களே, அன்று போல் இன்பமாய் இல்லையே. ஆனால் அப்போ இருந்த இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிய காலம் இருக்கு பார்த்தீங்களா, அது 30 வருஷம். அதாகப்பட்டு சொல்லுவாங்க பொற்காலம், குப்தர்களின் காலம்பாங்க. அது மாதிரி வசந்த காலம். என்னுடைய நண்பர்கள் ஒரு குடும்பம் இங்கே வந்தால் அது சிஆர்எஸ்னாலும் பேசிக்கிறத பார்த்தீங்களா, எல்லாம் அந்த அளவுக்கு. அதாவது குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டது அது சொல்லக்கூடாது. உங்களை ஸ்டூடெண்ட்ஸு மத்தியில் வாடியம்பாடி நான் போகவே மாட்டேன், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் பாருங்களேன், என்னையா வாழ்நாள் முழுதும் வாத்தியாராக இருந்துட்டே ரிட்டையர் ஆகும், ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தனாலும் ரிட்டையர் ஆகுன்னு சொன்னாங்க. அதனால் வாணியம்பாடி போனேன்.
அங்கே போன பின்னால தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம கோயம்புத்தூர் ஒரு மரியாதை இருக்காது. போ வா உருவா அது மாதிரி லுங்கி கட்டிட்டு வருவான் இப்போ ஸ்லூப்புக்குள்ள. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அங்கே அதான் அவங்களே சொல்லுவாங்க. சம்பளம் இன்னும் 20 இயர்ஸ் கூட ஆகலை, ஆசிரியராக இருக்கு. அதை நான் செய்த பாக்கியம்னு நான் நினச்சிக்கிறேன். என் பையன் அதே மாதிரி ஐடியில் அவன் ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச மட்டும் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன் சார் நான் கிளாஸில் பேசுகிறோம், அவங்களுக்கு யாரோ சொன்னாங்க மோட்டிவேஷன் ஒரு பதம். ஆனால் ஒரு பேரண்ட்டுக்கு ஆளுங்க இருக்காங்கன்ட்டு வழிந்துட்டு இருந்தேன். எதுக்குடா நோட்டு காம்போசிஷன் நோட்டு எடுத்துக்கிட்டு வரலன்னு எம்ஆர்எஸ்ங்கிறவர் இருந்தார், அருமையான இன்பாஸ். அவர் வந்து சரின்ட்டு ஓகே. இன்னும் எனக்கு பயமாக இருக்குது. அவன் சொல்லுவான், நீ அந்த பையனுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் சார், உங்களை பார்த்தாவே எங்களுக்கு பயமாக இருக்குது சார், கிட்ட நிற்கிறதுக்காக. இப்போ கூட வந்தப்போ யாரும் சார் அந்த புல்லட் வந்தப்போ நாங்கள் கொஞ்சம் இதுதான் இருப்போம். அதனால் அது தொரண்டல் மாஸ்டர் சிஆர்எஸ் இவங்கெல்லாம் இந்த பள்ளிக்கு ஆற்றிய பணி இருக்கு பார்த்தியா. நாங்கள்லாம் டீச்சிங் சைடு, அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க பாரு. இந்த பள்ளியினுடைய வளத்தில் அது பெற்றோராசிரியர் சங்கத்தில் இருக்கார் இவர் ஈஸ்வரமூர்த்தி, அப்புறம் மோகன். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் பாவம், சர்வேயர் முத்துசாமி. அவரையெல்லாம் மறக்க முடியாது அந்த அளவுக்கு. ஈஸ்வரன் இவருக்கு பேர் என்னன்னா கருப்பு செருப்பு, கருப்பு செருப்புங்க சார். இதெல்லாம் எல்லாம் நாங்கள் எல்லாம் 70 இயர்ஸை கிராஸ் பண்ணவங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க ஒருத்தரை கூட காலம். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதில் யாருமே 70க்கு கீழே இருக்க சொல்லுங்கள், ஒருத்தர் சொல்ல முடியாது. உங்கள் அன்பு இருக்கிறதுனால நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னும் எங்களுக்காக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களிடம் எங்கள் ஆசிரியர்கள் இப்போ வந்து எல்லாம் பார்த்தப்போ காலத்தொட்டு கும்பிட்றதில்ல, எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணமான ஆசிரியர்களுக்கு வேண்டுங்க. அதுதான் எங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருத்தர் இன்டேக் இருக்கணும். எனக்கு ஆண்டவன் முன்னிட்டு ஒன்றும் எதுவும் இல்லை. அது வருமா வராதா ஆண்டவனுக்கு தெரியும். அதுக்குள்ளே மேலே கூப்பிட்டுட்டாலாம் பரவாயில்ல. அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ்க, வளமுடன், நலமுடன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சாக் பீஸை கொடுத்து போட சொல்லுவார் சார். அந்த மாதிரி சார் தான் பாக்கி எந்த ஸ்கூல்லையும் நடந்ததில்லை. தனியாக இந்த பக்கம் நின்றுக்குவார், சாக் பீஸை போட வைப்பார், தப்பான அந்த பக்கம் போய் நிற்க வைப்பார். பெரும்பாலும் அடி வாங்குவோம் எல்லாம். அந்த மாதிரி கற்றுக் கொடுத்த தெய்வங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொருளாளர் திரு அன்னார் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, பள்ளிகளை மிக சிறப்பாக பணியாற்றி இன்று மாணவர்களுக்கு அழகான முறையில் அறிவுரையை கூறி மிக சிறப்பாக பேருரையாற்றிய அன்பு நண்பர் கே தன்ராஜ் அவர்களே, இந்த பள்ளிக்கு அரும்பாடுபட்டு தான் பிறந்த ஊருக்கு அல்லது பிறந்த இடத்துக்கு கூட பெருமை சேர்க்காமல் இந்த பள்ளிக்கு நான் பெருமை சேர்த்த வேண்டும் என்று அயராது பாடுபட்டு மிகச்சிறந்த முறையில் இந்த பள்ளியை பெருமைப்படுத்திய என்னுடைய மாமா அன்பிற்குரிய திரு துரைசார் அவர்களே, இந்த பள்ளிக்கு ஆண்டாண்டு தோறும் நல்ல மாணவர்களை உருவாக்கிய அன்பு நண்பர் பி சண்முகம் 11ஆம் ஆண்டு முதல் இன்று முதல் சக்தி மசாலா சத்யதேவி அறக்கட்டளையில் 50 ஸ்கூல் இருக்குது. 50 ஸ்கூலுக்கும் நான் தான் வந்து மேனேஜராக, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக, PRO இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு உண்மையிலேயே ஆண்டவன் வந்து போயிட்டாங்க. ஏன்னா வையத்துள் வாழ்வாங்க வாழ்வார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட நல்லவர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றணும். நாங்கள் பணியாற்றினால தான் இந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது. நம்ம தலைமையாக சொன்னது எனக்கு நானும் துரைசாரும் கிட்ட 30 வருஷமாக எல்லாமே இருந்தாங்கலாம். நாங்கள் எல்லாமே சாதாரண ஒற்றுமையான முறையில் கோயம்புத்தூர் ஜெயிலில் 15 நாள் இருந்திருக்கிறோம், சேலம் ஜெயிலில் 7 நாள் இருந்திருக்கிறோம். எதுக்குன்னா நாங்களும் இந்த ஆசிரியர் போராட்டத்தில் ஒரு உரிமைக்காக, எங்களுடைய உரிமைக்காக, சம்பள உயர்வுக்காகலாம் நாங்கள் போராடி வாதாடுக்க தன்ராஜ் நாங்களாம் மிகப்பெரிய அளவில் அது முன்னாடி நின்னோம். அந்த ஜெயிலுக்கெல்லாம் போவோம், இதனடா மாட்டிக்கிட்டா விட மாட்டாங்களா இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே பயந்தோம் சார். உண்மையிலேயே பயந்தோம். மீண்டும் உள்ள போனால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. நீலகிரியிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, ஈரோடு எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க 50,000 பேர்த்துக்கு மத்தியில் 2-3 நாள் பயந்தோம். அது 2 நாள் பயந்தோம். ஒரே ஒரு நாள் மிக மிக பயந்தோம். அடுத்த நாள் வெறும் தட்டு சார், இந்த அலுமினி தட்டு, அலுமினி கோப்பை தான் கொடுத்து சின்ன காடா துணி அதுதான் சார் போய் படுத்திருந்தோம். அடுத்ததான் படுத்திருந்தோம். அப்போ படுத்திருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயமாக போச்சு. சரி, இது நமக்கு ரொம்ப கட்ட காலம், நம்மளே விட மாட்டாங்க அப்படின்னு இருந்தோம். அடுத்த நாள் நியூஸ் சார், நீங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நல்ல முறையில் இன்னும் நல்லா பழகுங்க, உங்கள் குடும்பமாக பழகுங்க, இந்த பசுவை நிறைந்த நேர்வைகளே, பழகை கழித்த தோழர்களே, படித்திருந்த பறவைகளே, நாம் பறந்து செல்கின்றோம், பிரிந்து செல்கிறோம் சொல்கிறோமல்ல, அது மாதிரி நல்ல இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. என்றைக்குமே இது நட்பு வந்து ஒரு நல்ல நண்பன் 100 இனத்துக்கு சமமாக, ஒரு நல்ல நண்பன் 100 இனத்துக்கு சமம். 1000 பேர் உறவினர்கள் இருக்கலாம், பெரியவர்களாம் இருந்தாலும் கூட. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பாஷா எங்கே? பாஷா, மாணிக் பாஷா
மாணிக் பாஷாவும் நம்ம பிரிட்டோவும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மகளாம் ஒன்று சுற்றி செஞ்சுருக்கிறது வரலாற்றில், இந்த பள்ளிக்கூடத்து வரலாற்றில் இது ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஆகவே அன்பு சகோதரிகளே, அதிக நேரம் பேச விரும்புவோம். மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்கள், மிகச்சிறந்த பெற்றோர் கழகத்தினர், மிகச்சிறந்த அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் நீடூடி வாழணும். பல்லாண்டு நீடூடி வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கும் நம்மளுடைய நட்பு உறவுக்கும் பேரும் புகழும் பெற வேண்டும் என ஆண்டவனை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நம்ம துரை சார்லாம் வந்து எனக்கு பிடி மாஸ்டர் இருக்கும்போதெல்லாம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்தாரு. அண்ட் +1 +2 வந்து நம்ம சார் கொடுத்த ஒர்க் அவுட்டும் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வச்சுது. நான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2002 சேர்ந்து அடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கமாண்டோ ஃபோர்ஸில் பெஸ்ட்டு கேடராக வந்து நான் வந்து சிஎம் செல் ஜெயலலிதா மேடம் கூட இருந்தேன், கலைஞர் சார் கூட இருந்தேன். 2 விதத்தில் அவங்க டீமில் இருந்தேன். அந்த சஃபாரி ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க, அந்த டீமில் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எகெயின் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆஃபீஸர் கூட இருக்கிறேன். அவர் மேற்கு மண்டல ஐஜி, 8 டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ். ஊட்டியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அவர் 8 டிஸ்ட்ரிக்கு. கோயம்புத்தூர் ரேஞ்சில் 4 டிஸ்ட்ரிக்கு, சேலம் ரேஞ்சில் 4 டிஸ்ட்ரிக்கு. அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறப்போ அப்படி வந்து தொட்டால் வந்து குத்தம் கிடையாது. இப்போ வந்து தொடக்கூடிய இடத்த தொட்டுட்ருக்குறாங்க. அது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் இருந்த ஒரு பீரியடில் வந்து பெண்களை, குழந்தைகளை வந்து நம்பி அனுப்ப முடிஞ்சுது. இப்போ வந்து அனுப்ப முடியல. நம்ம குழந்தை நாம் எப்படி பாடி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் குழந்தைங்க கொண்டு வருவாங்க. அதனால் வந்து எனக்கு என்னடா இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுனது நீங்கள் எல்லாம் தான். அதனால் மென்மேலும் மேலே வந்துட்டுருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் இன்னும் மேலே வரும். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.